ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. இந்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வில்லிவாக்கம் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்தி பரப்புரை மேற்கொண்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது கூடுதல் விவரங்களும் நமது செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் வில்லிவாக்கத்தில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ரோட் ஷோ நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு இடங்களில் நேரடியாக ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை பொன்னேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டாக தொடர்ச்சியாக வில்லிவாக்கம் பகுதியில் வில்லிவாக்கம் சார்பாக தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை காண ஏராளமான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள் என திரளான பொதுமக்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த பல மணி நேரமாக காத்திருந்த அவர்களுக்கு தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அவருக்கு ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாலை அணிவித்தும் முதலமைச்சர் விஜய் என்ற போர்டுகள் பொருத்தியும் பல்வேறு வகைகளாக தங்களுடைய மகிழ்ச்சியையும் அதே போன்று தங்களுடைய ஆரவாரத்தையும் பொதுமக்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். விஜய் போட்டோ அணிந்தும் அதே போன்று மாஸ்க் அணிந்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இங்க விஜய்க்கான ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது நந்தினி, தகவலுக்கு நன்றி. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால பத்தவன் கதை மாறுது, அது தாங்கும் மக்கள் துணையாகுது. தமிழ்நாட்டை சிலடிக்க ரெடியாகுது. தமிழ் போக்கான் மாட்டேன் கிளி தூங்காதுடா, இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. நான் தன்னந்தனியாளு, நீ ஏழ நம்ம பாரு.